சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அமைப்பு சாரா தொழில் செய்து வரும் தொழிலாளர்களின் பிரச்சினைகளை தொடர்ந்து பொது சமூகத்தின் பார்வைக்கு கொண்டு வருகிறது புதிய தலைமுறை. அந்த வகையில் காவலாளிகளின் பிரச்சினைகளையும் அவர்கள் எதிர்பார்க்கும் தீர்வுகளையும் அரியணை ஏறுமா என் சொல் பகுதியில் பார்க்கலாம். ஊரே தூங்கினாலும் இவங்க தூங்க மாட்டாங்க. இதுதான் இவங்களுடைய பணியே. கால் கடுக்க டே ஃபுல்லாக நிற்கணும், நைட் ஆனால் கொட்டை முழிச்சிருக்கணும். இப்படி கடுமையான சவால் மிக்க பணியில் இருக்கக்கூடியவங்க தான் வாட்ச்மேன் மற்றும் செக்யூரிட்டி. அவங்களோட பணியில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, குறைகள் என்ன, எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கிறத அவங்கக்கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த தொழிலுக்கு 7 வருஷம் ஆகுது. ஆட்டோ ஓட்டியிருந்தேன் ஏற்கனவே. ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுனால ஆட்டோ ஓட்டலை. 1 வருஷம் வீட்டில் இருந்தேன். பிரிண்டு மூலிமா இந்த தொழிலுக்கு வந்தேன். பில்டிங் மேஸ்திரி இடையில உடம்பு சரியாக வச்சு எனக்கு அதில் இப்போ இந்த வேலையை வந்துக்கிறேன். ஷோக்கு பேச முடியாது போச்சு 2013. டெய்லி மாத்திரை போடணும். மாத்திரை போடணும்னா எனக்கு பேச்சு வராது. மேக்ஸிமம் ஒரு 10 வருஷமாக இருக்கிறேன். சொந்த வேலை டெய்லர் வேலை. கொஞ்சம் லைஃப்பில் கொஞ்சம் சரிக்கிடுச்சு. அதனால் ஒரு 6 மாதத்தில் ஒரு 25 லட்ச ரூபா லாக் ஆகிடுச்சு. அதனால் வீடெல்லாம் விற்றுட்டு எல்லோரும் குடிக்கொண்டியெல்லாம் கொடுத்துட்டு நான் சென்னைக்கு செட்டில் ஆகிட்டேன். பொழைப்பு ஓடணும், குடும்பத்தை காப்பாற்றணும், அதுக்கு செஞ்சு தான் ஆகணும். எனக்கு நார்மலாக எனக்கு பேக் பெயின். அதனால் உக்காந்தா டக்குன்னு ஏற்க முடியாது, நடந்துக்கிட்டே இருக்கலாம், டக்குன்னு உக்காரவும் முடியாது. சரி, லைஃபு பையன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு நல்லது பண்ணணும், எப்படியாவது கொஞ்சம் தம் பிடிச்சி பைப்பு நடத்தி ஆகணும். வயசு 77, 10 வருஷமாக செஞ்சுங்கிறேன். பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் சாப்பாட்டுக்கு இதுதானே தொழில், வேறு எந்த தொழிலுக்கு போக முடியும். எனக்கு 74 ஐயா. செக்யூரிட்டி வேலை 10 வருஷமாக வேலை செய்கிறேன். இதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ எல்லாம் பில்டர்ஸ் எல்லாம் ஆகிட்டதுனால நான் அந்த வேலையை விட்டுட்டு செக்யூரிட்டி வேலைக்கு வந்துருக்கேன். மழை காற்று ஒரு ஐட்டம் போன வருஷம் அடிச்சது இல்லை. அதால் வீடு கொஞ்சம் கம்மி போச்சு. அதால் காலம் தொல்லால் வந்துட்டோம். அங்கே சகசியாக இருந்தான், இங்கே கஷ்டத்தோட இங்கே வந்துக்கிறோம். கொசுவில் உட்காந்து கஷ்டப்படுற மாதிரி தான். பாரு மூஞ்செல்லாம் பாருங்கள். செக்யூரிட்டி ஃபீல்டில் 10-15 வருஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஐடி கம்பெனியில் டெஸ்பேச்சில் இருந்தேன். கையை ஆக்சிடென்ட் ஆச்சு. அது கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இந்த லைன் ஃபீல்டில் வந்துட்டேன். அது கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது, இது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. கட்டட தொழிலாளி பில்லிங்லேருந்து விழுந்து அடிபட்டுருச்சு. அதுவும் ஹார்ட் ஆப்ரேஷன் ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருக்கு. அதனால் வெயிட்டு கிட்ட தூக்க முடியாது. மேலேருந்து விழுந்ததில் ஒரு கிட்னி வேறு எடுத்தாச்சு. அதனால் வேலை வெயிட்லாம் தூக்க முடியாது. அதனால் செக்யூரிட்டி வேலைக்கு வந்துட்டேன். உட்காந்து யார் கையும் ஏந்தக்கூடாது, நம்ம பிச்சை எடுக்கக்கூடாது, நம்ம உழைச்சி சாப்பிடணும். பிஎஃப் கிடையாது, அது கிடையாது, அது பிடிக்கணுன்றீங்க. ஏன் அந்த 12 வருஷன்றது 8 வருஷம் மாற்றக்கூடாது கவர்மெண்ட்டு? அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டாகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும். ஒரு செக்யூரிட்டிக்கு ஒரு யூனியன்ன்றது கிடையாது. எங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு அதிகாரி யாரும் கிடையாது. இல்லையா பண்டவர் டியூட்டி மாதிரி அந்த 4 ஹவர் எக்ஸ்ட்ரா ஓட்டி மாதிரி கொடுத்தாலும் பரவாயில்ல, அதுவும் கிடையாது. ஆனால் இந்திக்காரனுக்கு மட்டும் 8 ஹவர் டியூட்டி கொடுத்துட்றாங்க. அவனுக்கு 22,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. இதே வேலை தான் அவனும் செய்கிறான். செக்யூரிட்டிக்குன்னு நலவாரியம் அமைக்கணும். நலவாரியம் அமைச்சாலே எல்லாமே சரியாயிடும். அது அவசியம் தேவை. கொஞ்சம் மதிப்பு கம்மியாக இருக்கும், மரியாதை கம்மியாக இருக்கும். கொஞ்சம் நில்லுன்னா நிற்க மாட்டாங்க. அதுவும் ஃப்ளாட் உள்ளவங்கன்னா அவங்கள கொஞ்சம் கெத்தாக பேசுவாங்க, கொள்வாங்க, எல்லாம் செய்வாங்க. தூக்கம் இருக்காது. ½ அன் ஹவர் ஒரு வாட்டி ஃபோட்டோ அமிச்சின்னே இருக்கணும். ஆமாம், அதனால் தூங்க முடியாது. திடீர்னு அவங்க வருவாங்க, யாருன்னா மேனேஜ்மெண்ட்லேருந்து ஆள் பார்ப்பாங்க. அந்த டைமில் நம்ம தூங்கணும்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் தூங்கினா 5 பேருக்கு ஃபால்ட் ஆகிடும்.
இப்போ உள்ள விலைவாசிக்கு எங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குறோம். அதுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் சார். ஹாலிடேஸு, பப்ளிக் ஹாலிடேஸ், கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே எங்களுக்கு கிடையாது. அந்த டைமில் தான் எங்களோட சர்வீஸே அதிகமாக தேவைப்படும். எங்களுக்கு செக்யூரிட்டிகளுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறதுனா ஒரு அமைப்பாக கருதி அதுக்கு ஒருத்தர் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் பே ஸ்கேலு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் சேஃப்டி, அதாவது எங்களுடைய வேலைக்கு வந்து ஒரு பணி பாதுகாப்பு, அந்த உத்தரவாதம். போனால் அந்த போனான்ட்டாங்களே சில பேர் வந்து ஒரு வருஷம் பையனை கல்யாணம் ஆச்சு நான் ஊர் நாட்டுக்கு போயிடுவோம். வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து பணம் பிடிச்சா கொடுக்க மாட்டாங்க. வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து தனியார் செக்யூரிட்டியாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 500 ரூபா சம்பளம் கொடுக்கணும், 8 மணி நேரம் தான் அவங்களை வேலை வாங்கணும், பிஎஃப் இபிஎஃப் பிடிக்கணும், இஎஸ்ஐ மூலமாக அவங்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி சட்டங்கள் இருக்குது. ஆனால் 70-60 வயதுக்கு மேலே யாரையும் வேலைக்கு பணிக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சட்டங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் அது மாதிரி இருக்கான்னா நடைமுறைப்படுத்தப்படுதுன்னா இல்லை. 8 மணி நேரத்துக்கு மேலே அவங்க 12 மணி நேரம் மேலே 4 மணி நேரம் செஞ்சாங்கன்னா அவங்க 1.5 மடங்கு சம்பளம் கொடுக்கணும். ஒரு நாள் சம்பளத்தை 1.5 நாள் சம்பளமாக அவங்களுக்கு கொடுக்கணும். காவல்துறை எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதுக்கு மேலே அவங்க கஷ்டப்படணும். பகல்லையும் சரி, இரவுலையும் சரி, பனியிலையும் சரி, மழையிலையும் சரி, வெயிலையும் சரி, அவங்களோட பணி ரொம்ப கடுமையானது. அந்த பணியினால் அவங்களுக்கு யாராலெல்லாம் பிரச்சனைகள் வரும்னா சமூக விரோதிகள், ரவுடிகள், திருடர்கள், விஷ ஜந்துக்கள், அதே மாதிரி மிருகங்கள், இவங்களால அவங்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படும். இதை வந்து இந்த திருடர்களையோ இந்த ரவுடிகளையோ இல்லை சமூக விரோதிகளையோ அங்கே நுழைய விடாமல் இவங்க தடுக்க போகல அவங்க இவங்களை தாக்குவாங்க. அப்போ இவங்களுக்கு காயம் ஏற்படும், சில சமயங்களில் மரணம் கூட ஏற்படும். ஆனால் அதுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் அவங்களுக்கு கிடையாது. இதோட இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா 8 மணி நேரம் இல்லை 12 மணி நேரம் அவங்க வேலை பார்த்துட்டு இன்னொருத்தர் வந்து இவரை ரிலீவ் பண்ணணும். அவர் ரிலீவ் பண்ணால் தான் இவர் போக முடியும். அவர் ரிலீவர் வரல அப்படிங்கிறனா இவர் போக முடியாது. அது அடுத்த டியூட்டியும் பார்க்கணும். ஆக 24 ஹவர்ஸ் வேலை பார்க்கணும். உலகத்திலேயே சட்டம் என்ன சொல்லுதுன்னா தொழிலாளர்களுக்கு வந்து 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை கொடுக்கக்கூடாது. அதுதான் உலகத்தில் உள்ள சட்டம். தொழிலாளர் சட்டமே அதுதான். அதனால் இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு அரசாங்கம் நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு நல வாரியத்தை அமைக்கணும். அந்த நல வாரியத்தின் மூலமாக இவங்களுக்கு எல்லா விதமான நலன்களும் கிடைக்கணும், பிரச்சனைகளும் தீரணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. குடும்ப சூழல், தொழில் நஷ்டம், வயது முதிர்வு, இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக செக்யூரிட்டி வேலைக்கு வராங்க. பணி பாதுகாப்பு, பணி நேரத்தை முறைப்படுத்தணும், முறையான ஊதியம் வழங்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்குது. அரியணை ஏறுமா இந்த சாமானியர்களின் குரல் என்பதே எதிர்பார்ப்பாக இருக்கிறது.